வணக்கம். லதா'sherbalkitchen இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பைனாப்பிள் பிக்கிள். பைனாப்பிள் பிக்கிள் செய்ய தேவையான பொருட்கள்: பைனாப்பிள் தோல் சீவி நறுக்கியது 1 கப், எலுமிச்சம்பழ சாறு 1 பழம், நல்லெண்ணெய் 50 கிராம், தனி மிளகாய்த்தூள் 4 டேபிள் ஸ்பூன், பூண்டு தோல் உரித்து இடித்தது 15 பல், கடுகு 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் உப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் சீரகம் வறுத்து பொடித்தது 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. நல்லெண்ணெய் இதை ஊற்றுறோங்க கடாயில். நல்லெண்ணெய் நல்லா சூடாகணும். பார்த்தீங்களா, எண்ணெய் நல்லா சூடாகி நல்லா புகை வருது பாருங்கள். நல்லா சூடான எண்ணெயில் தான் அந்த கடுகை போடணும், நல்லெண்ணெயில். அப்போ நல்லா சீக்கிரம் பொரியும். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, ஊறுகாவோட ஃப்ளேவர். கடுகு படப்படப்படன்னு பொரியும் போதே நம்ம என்ன பண்ணணும், பூண்டு இடித்து வச்சுருக்கீங்களா, தோல் உரித்து அதை போடுறோம். கடுகு பொரியுது பாருங்கள், வாசனை வருது பாருங்கள். இப்போ பூண்டு போடுறோம். பூண்டு நல்லா கோல்டன் கலரில் பொரியணுங்க, ரொம்ப தீய விடாதீங்க. நல்லெண்ணெயில் கடுகும் பூண்டும் நல்ல ஃப்ளேவர் வரும். அப்படியே இந்த கோல்டன் கலர் வரும்போது தான் கட் பண்ணி வச்ச பைனாப்பிளை நம்ம அதில் போடுறோம். இது சும்மா ஒரு 2-3 வதக்கு தான் வதக்கணும். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறதுல மஞ்சத்தூள், உப்புத்தூள், பெருங்காயத்தூள் இது 3ஐயும் போடுறோம். பெருங்காயம் இப்போ இதை பரட்டுறோம் நல்லா. இந்த காய் 2 வதங்கணும். அப்படி வதங்கும்போது நல்ல க்ரன்ச்சியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், நாக்கில் நமைச்சல் இருக்காது. அதுக்காக தான் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்குறோம். பார்த்தீங்களா, நல்லா பழம் நல்லா வதங்கி எண்ணெய் மேலே வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த வெந்தயமும் சீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிங்களா, அது போடுறோம். இது தனி மிளகாத்தூள், ஊறுகாய் மிளகாத்தூள். அதனுடைய பழத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 4 டீஸ்பூன் போடுறேங்க. இப்போ தான் எலுமிச்சம்பழ சாறு ஒன்று புழிஞ்சு வச்சுருக்க இல்லைங்களா, அதையும் சேர்த்துடணும். எலுமிச்சம்பழ சாறு சேர்க்கும்போது கொஞ்சம் தீயை கம்மி வச்சுக்கலாம். கலர் மாறாமல் இருக்கும். காரம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எனக்கு இப்போ இது கரெக்டாக இருக்கனால அப்படியே விட்டுறேன். பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் மேலே மிதந்து வருது. பார்த்தீங்களா, மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிடும், எண்ணெயும் மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஊறுகாவை நம்ம இறக்கி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு சுவையான பைனாப்பிள் பிக்கிள் செஞ்சுருக்கோம். பார்த்தீங்களா, இந்த பைனாப்பிள் பிக்கிள் வந்து தயிர் சாதம், பருப்பு சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்குங்க. இந்த அன்னாசி பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி அதிகம் இருக்குதுங்க. கண் நரம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியதுங்க. கால்சியம், மேங்கனஸ், பாஸ்பரஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கனால நம்ம எலும்புகளை தேய்மானத்தை கம்மி பண்ணுங்க. நம்ம உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் கரைச்சிடுங்க. அதனால் இது உடல் எடையை அதிக அளவு குறைக்குங்க. அடுத்தது சளி, இருமல் சரி செய்யும், ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அன்னாச்சி பழத்தை நம்ம வந்து ஊறுகாவாக செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா நிறைய பிள்ளைங்க வந்து அது அப்படியே சாப்பிட்டா நாக்கு விறுவிறுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி எம்மியான ஒரு பைனாப்பிள் பிக்கிள் செஞ்சு கொடுங்க. நீங்களும் சத்தானதை சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லதா'sherbalkitchen சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.